இந்த சப்தத்தை கேட்கிற நீங்க சில காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். எப்படி இது என் வாழ்க்கையில வரப்போகுது, எப்படி இது என் கையில கிடைக்க போகுது, அப்படி சிலதை நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறத, நீ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நான் உன்னை தேடி வர பண்ண போகிறேன். அந்த சில நன்மைகள் என்ன ஆக போகுதுன்னா உன்னை தேடி வரப்போகுது. உன் வாழ்க்கையில் அது தேடி வரப்போகுது. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனம். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையையும் என் முகக்கலையையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. கவனிங்க, இந்த இடத்துல சொல்லுகிறார் நேபுகாத் நேச்சார், அந்நேரமே யார் வந்தாங்களாம்? மந்திரிமார்கள் என்னை தேடி வந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு காரணம் என்னன்னா, சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். நேபுகாத் நேச்சார் ஒரு வார்த்தையை சொல்லுவார், நான் உண்டாக்கின மகா பெரிய பாபிலோனே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா, இந்த நேபுகாத் நேச்சாரை தள்ளிடுவார். தள்ளின உடனே இந்த நேபுகாத் நேச்சார் போய் ஆண்டவர் கொடுத்த ஒரு தண்டனைக்குள்ள இருப்பார். ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்திருப்பார். நான் கட்டி வச்சிருக்கிற இவ்வளவு பெரிய பாபிலோனை நீ என்ன சொல்றேன்னா, நான் உண்டாக்கின மகா பெரிய பாபிலோனேன்னு சொல்றியான்னு சொல்லிட்டு இந்த நேபுகாத் நேச்சாரை கர்த்தர் தள்ளிடுவார். தள்ளின உடனே ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருப்பார். இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு தண்டனையின் காலத்தை கர்த்தர் நியமிச்சு வச்சார். அப்போ அந்த குறித்த நேரம் இல்ல அந்த குறித்த காலம் முடிஞ்ச உடனே இந்த நேபுகாத் நேச்சார் வானத்தை நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்த்தோன்னா ஆண்டவர் இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஆதரவாக அவருடைய மந்திரிகளை திரும்ப கர்த்தர் அனுப்புவார். அவருடைய மந்திரிமார்கள் தேடி வருவார்கள். இந்த ராத்திரி கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேடி வர பண்ணுவேன். உனக்கான நன்மைகள், உனக்கான ஆசீர்வாதங்கள், உனக்கான ஸ்தானங்கள், உனக்கான உயர்வுகள், உனக்கே ஆன சில அங்கீகாரங்களை நான் என்ன பண்ண போறேன்னா உன்னை தேடி வர பண்ண போகிறேன். இந்த நேபுகாத் நேச்சார் சாதாரணமா தள்ளப்படல, மனுஷனிடத்திலிருந்து தள்ளப்பட்டு ஒரு விலங்கை போல மாற்றப்படுகிறார், ஒரு விலங்கை போல வாழுகிறார். அப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சாரை மந்திரிகள் தேடி வந்தாங்க. இந்த ராத்திரி இந்த சப்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேடி வர பண்ணுவேன். உனக்கான நன்மைகளை, உனக்கான ஆசீர்வாதங்களை, உனக்கான உயர்வுகளை, உனக்கான மேன்மைகளை ஒரு குறித்த காலத்துக்கு அப்புறம் நான் தேடி வர பண்ணுவேன். நேபுகாத் நேச்சாருடைய காலத்துல இது தண்டனையின் காலம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சிலது காத்திருப்பின் காலமா இருக்கலாம், சிலது உருவாக்கத்தின் காலமா இருக்கலாம், சிலது கர்த்தர் அனுமதித்த காலமா இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட காலம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் உங்களை தேடி சில நன்மைகளை வர பண்ண போகிறார். இந்த நேபுகாத் நேச்சார் மனுஷன் கிட்ட இருந்தே தள்ளப்பட்டுட்டான். ராஜாவா இருந்தவன், அவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருந்தவன், மனுஷ ஸ்தானத்திலிருந்தே தள்ளப்பட்டு எங்க போய் கிடக்கிறாருன்னா ஒரு மிருகத்தை போல கிடக்கிறார், மிருகத்தை போல வாழுகிறார். ஆனா அந்த நேபுகாத் நேச்சாரே கர்த்தர் நினைத்தருளி அவருக்கு உண்டான ஸ்தானத்திற்காக சிலரை தேடி வர பண்ணுவாருன்னா, இந்த ராத்திரி கர்த்தருக்கு முன்னாடி உபவாசம் பண்ணி இத்தனை நாட்கள் காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஏங்க செய்ய மாட்டார்? இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தேடி வர பண்ணுவேன். சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை, நெடுநாளாய் காத்திருக்கிற சில காரியங்களை கர்த்தர் தேடி வர பண்ணுவார். நேபுகாத் நேச்சார் காத்திருக்கிறார். எப்படி நம்ம திரும்ப அரண்மனைக்கு போக போறோம்? நம்ம தான் அரண்மனையில இருந்து கீழே விழுந்துட்டோமே, இப்ப பார்த்தா நம்ம எங்க இருக்கிறோம்னா விலங்கோட விலங்கா காட்டுல இருக்கிறோம், நம்ம எப்படி திரும்ப போவோம்? அப்படியெல்லாம் நேபுகாத் நேச்சார் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை இந்த ராத்திரி இந்த சப்தத்தை கேட்கிற நீங்க சில காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். எப்படி இது என் வாழ்க்கையில வரப்போகுது, எப்படி இது என் கையில கிடைக்க போகுது, அப்படி சிலதை நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறத, நீ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நான் உன்னை தேடி வர பண்ண போகிறேன். அந்த சில நன்மைகள் என்ன ஆக போகுதுன்னா உன்னை தேடி வரப்போகுது. உன் வாழ்க்கையில் அது தேடி வரப்போகுது. நேபுகாத் நேச்சாரை தேடி வந்துச்சுங்க. நேபுகாத் நேச்சாருக்குரிய ஸ்தானத்திற்கு மறுபடியும் கொண்டு போனாங்க. அவரை தேடி வந்து கண்டுபிடிச்சு அந்த மந்திரிகள் என்ன பண்றாங்கன்னா ராஜாவை கொண்டு போய் ராஜஸ்தானத்துல வைக்கிறாங்க. இந்த ராத்திரி கர்த்தர் சிலரை தேடி வர
பண்ணி, சில காரியங்களை உங்களை தேடி வர பண்ணி, உங்களுக்காய் குறிக்கப்பட்ட இடத்துல உங்களை வைப்பாராக. உங்களுக்காய் குறிக்கப்பட்ட சில நன்மையான ஸ்தானங்கள்ல, சில மேன்மையான ஸ்தானங்கள்ல கர்த்தர் உங்களை அமர பண்ணுவாராக. இந்த ராத்திரி, இந்த 13வது தேதி, 13வது உபவாச நாள்ல கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் தேடி வர பண்ணுவேன், நான் தேடி வர பண்ணுவேன். சரி, ஒரு 3 காரியம் கர்த்தர் தேடி வர பண்றதை மட்டும் ஒரு 3 காரியங்களை நான் வேகமா சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ல 11லிருந்து 13. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பம் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலசத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றான். அப்பொழுது எலியா அவளை நோக்கி, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தைகளின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலிலே அதிலே எனக்கு ஒரு சிறிய ஆடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எலியா முதலாவது கேரிட் ஆற்று நீர்ல இருப்பார். அப்போ ஆற்று நீர் வற்றின உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, சாரியபாத் ஊருக்கு போப்பா, அங்க நான் உனக்கு யார் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன்னா ஒரு விதவையை உனக்கு போஷிக்கும்படி நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். சொன்ன உடனே எலியா ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி எங்க போவார்னா சாரியபாத் ஊருக்கு போவார். போனாங்க, ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுவாங்கன்னா, விதவை விறகு பொறுக்கிட்டு இருப்பாங்க. அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ விறகு பொறுக்கிட்டு இருக்கும் போது எலியா அவங்க கிட்ட சொல்லுவாரு, ஏமா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு எனக்கு என்ன குடுன்னா தண்ணி குடுன்னு கேட்பாரு. தண்ணி குடுன்னு இவங்க தண்ணி எடுக்க போவாங்க. போகும்போது எலியா சொல்லுவாரு, அப்படியே நீ என்ன பண்ணுனா கொஞ்சம் எனக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு அடை கொண்டு வா, ஒரு சின்ன சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எனக்கு கொண்டு வான்னு சொல்லுவாரு. அப்ப அந்த சகோதரி சொல்லுவாங்க, இல்ல இல்ல, நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வரக கொண்டு போய் சாப்பிட்டு நானும் என் பையனும் சாக போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எலியா சொல்லுவாரு, சரி நீ செத்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா எனக்கு கொண்டு கொடுத்துட்டு நீ அப்புறம் போய் பண்ணுன்னு சொல்லுவாரு. தேவ ஜனங்களே, இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை ஒரு ஸ்ரீ எதுல இருக்கிறாங்கன்னா குறைவுல இருக்கிறாங்க. இந்த விதவை பார்த்தா அந்த பானையில சொல்றாங்க கொஞ்சம் மாவு தான் இருக்குது. ஒரு மிகப்பெரிய குறைவுல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்திரீ தான் யாருன்னா இந்த சாரியபாத் விதவை. அப்ப ஆண்டவர் யார்கிட்ட எலியாவை அனுப்புறாருன்னா ஒரு குறைவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஸ்திரீ அந்த பானையை பார்க்கும் போதெல்லாம் அவங்க கண்ணுக்கு என்ன மட்டும் தான் தெரியுதுன்னா குறைவு மட்டும் தான் தெரியுது. ஆனா அந்த இடத்துக்கு யார் அனுப்புறான்னா தேவ மனுஷனை கர்த்தர் அனுப்புறார். இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை உங்க வாழ்க்கையில எந்த பக்கம் பார்த்தாலும் குறைவு மட்டும் தான் தெரியும். எந்த பக்கம் உங்க வாழ்க்கையில சில விஷயத்தை பார்த்தாலும் அநேக குறைவுகள் மட்டும்தான் தெரிஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், உன் குறைவை நிறைவாக்குகிற அற்புதம் உன்னை தேடி வரப்போகிறது. உன் குறைவை நிறைவாக்குகிற ஒரு அதிசயம் உன்னை தேடி வரப்போகிறது. இந்த ஸ்திரீ பாருங்க, இதுவரைக்கும் அவங்க பார்த்துட்டு இருந்தது எதனா அந்த பானையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பானையில கொஞ்சம் மாவு தான் இருக்குது. அந்த பானையில கொஞ்சம் மாவு தவிர எதுவுமே இல்லை. இப்ப இவங்க ஒரு முடிவு பண்றாங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா சாப்பிட்டு செத்து போயிடலாம். ஏங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், சாகிறதுன்னு முடிவாயிடுச்சு, நீ ஏன் சாப்பிட்டு சாகணும்? நீ முன்னாடியே செத்து இருக்கலாம் தானே. ஆனா அங்க பார்த்தா அப்படி அல்ல. அவங்க சாப்பிட்டு செத்து போகலான்னு அவங்கள காத்திருக்க கர்த்தர் பண்ணின நேரத்துல ஒரு எலியாவை அவர்களை தேடி வர பண்ணினார். இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் உங்களை தாமதப்படுத்தி இன்னும் நீங்க எடுத்த முடிவுக்குள்ள கர்த்தர் உங்களை போக விடாம ஒருவேளை நிறுத்தி வச்சிருக்கிறார்னா ஏதோ ஒரு நன்மை உங்களை தேடி வர பண்ண போகிறார். இன்னைக்கு குறைவு பிரதர், இந்த குறைவுக்காக நான் என்ன நினைக்கிறேன்னா இதை விட்டு வேற ஏதாவது பண்ணிடலாம், இதை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்னால இன்னும் போகல, இன்னும் நான் அதில் நிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெளியே போவதற்கு முன்பாக உன்னை தேடி ஒரு அற்புதம் வரப்போகுது. இந்த ஸ்திரீ சொல்றா, நான் சாக போறேன், நானும் என் பையனும் சாக போறேன். ஆனா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சுன்னா எலியாவினுடைய அற்புதம் சாரியபாத் விதவை வீட்டுக்குள்ள வந்துச்சு. இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை சில காரியங்கள் முடிய போகுது, இதுக்கு மேல இதுல நின்றா நான் குறைவை தான் பார்க்க போறேன், அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இதை விட்டு வெளியே போறேன், இந்த காரியத்தை விட்டு வெளியே போறேன் பிரதர். இதுக்கு மேல இருந்தாலும் என்னால எதை தான் பார்க்க முடியும்னா குறைவை மட்டும் தான் பார்க்க முடியும். என் வாழ்க்கையே எப்படி ஆயிடுச்சுன்னா குறைவுகள் நிறைஞ்சதா மாறிச்சு.
போயிடுச்சு நீங்க ஒருவேளை சொல்லலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல இல்ல, இது வரைக்கும் நான் உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இது வரைக்கும் நான் உன்னை காத்திருக்க வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சொன்னனே, இந்த ஸ்திரீ மாத்திரம் என்ன பண்ணியிருக்கலாம்னா, அந்த அடைய சுட்டு சாப்பிடாமயே என்ன பண்ணியிருக்கலாம், மரிச்சிருக்கலாம். சாகணும்னு தானம்மா முடிவு பண்ண, நீ செத்துருக்கலாம்ல. ஆனா கர்த்தர் அவங்கள காத்திருக்க பண்றார். சில வேளையில நீங்க சில முடிவு எடுத்திருப்பீங்க, சில காரியத்த பண்ணலாம்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா கர்த்தர் உங்கள எப்படி பண்ணியிருப்பார்னா, காத்திருக்க பண்ணுவார். வேறொரு எண்ணத்த கொடுத்து, வேறொரு திட்டத்த கொடுத்து, கர்த்தர் ஒருவேளை சில விஷயத்துக்கு பின்னாடி உங்கள காத்திருக்க பண்றாருன்னா, கண்டிப்பா சொல்றேன், அதிலே உங்களை குறைவை நிறைவாக்குகிற ஒரு அற்புதம் உங்களை தேடி வரப்போகிறது. உங்கள் குறைவை நிறைவாக்குகிற ஒரு பெரிய அதிசயம் உங்களை தேடி வரப்போகிறது. கர்த்தர் உங்கள் குறைவை நிறைவாக்குகிற ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்விலே கட்டளையிடுகிறார். இந்த ஸ்திரீ பாருங்களேன், சொல்றாங்க, என் பையனுக்கும் எனக்கும் தான் என்ன இருக்குதுன்னா மாவு இருக்குது. இவங்க கொண்டு வந்து எலியாக்கு முன்னாடி வைக்கிறாங்க. எலியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் பஞ்சம் முடியற வரைக்கும் என்ன ஆக போறது இல்லைன்னா, பானையில மாவும் எண்ணெயும் குறையாது. அப்புறம் வசனம் சொல்லும், இந்த ஸ்திரீயும் அவளும் அவள் குடும்பத்தினரும் சாப்பிடுறாங்க. இப்ப இங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குறைவில்ல, தனக்கு சாப்பிடுறதுக்கே இல்ல, தான் பையனுக்கே இல்ல. இப்ப இந்த ஒரு வேளை சாப்பிட்டா அடுத்த வேளை சாப்பிட முடியாதுன்னு இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, சாகிறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் தேவ மனுஷனுக்கு ஒரு சின்ன அடை, அவர் கேட்கறது பெருசா இல்ல, ஒரு சின்ன அடைய கொண்டு வந்து கொடுங்கிறாரு. அந்த அடைய கொடுத்தா கூட என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த மகளால வாழ முடியாது. அந்த ஒரு சின்னதை கொண்டு போய் தேவ மனுஷனுக்கு கொடுத்தா கூட அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. அதனால அந்த சகோதரி என்ன பண்றாங்கன்னா, தேவ மனுஷனுக்கு இல்லைங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி மாத்துறாருன்னா, நீ இல்லன்னு சொல்றதுல ஒரு நிறைவை தேடி வர பண்ணுகிறேன். நீங்க எதெல்லாம் இன்னைக்கு இல்ல, ஆகல, முடியலன்னு சொல்றீங்களோ, இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நிறைவு உன் வாழ்க்கையில தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிறைவு உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. தேவன் அனுமதித்த ஒரு பெரிய நிறைவை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட்டார். இன்னைக்கு ஒருவேளை சிலதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சிலதுக்காக இன்னும் காத்திருக்கிறீங்களா? எப்ப நடக்கும் ஆண்டவரே, என்னைக்கு நடக்கும் ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா, அப்படி பல யோசனையோடு காத்திருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு உன்னை தேடி வரப்போகிறது. இங்க பாருங்களேன், தங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, தங்க ஜீவனையே இழக்க போறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில சாரியபாத் விதவை வீட்டுக்குள்ள ஒரு நிறைவு தேடி வரும்னா, இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தருடைய ஒரு பெரிய நிறைவு வரப்போகிறது. கர்த்தருடைய ஒரு பெரிய நிறைவாக்குகிற அபிஷேகம் வரப்போகிறது. ஒரு நிறைவாக்குகிற வல்லமை வரப்போகிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் பல வருஷம் எதை தான் பார்த்துட்டு இருக்கேன்னா, குறைவை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து, இந்த திட்டத்தை ஆரம்பிச்சதுல இருந்து நான் எதை மட்டும் தான் பார்க்கிறேன்னா, குறைவை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஒருவேளை சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய நிறைவு உங்களை தேடி வரப்போகிறது. குறைவுக்கு குறைவை நிறைவாக்குகிற ஒரு நிறைவு உங்களை தேடி வரப்போகுது. இன்னைக்கு இந்த சப்தத்தை கேட்கிற நீங்க அநேக குறைவை மட்டும் உங்க வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கலாம். பிரதர், ஏன் இத்தனை குறைவை பார்க்கிறேன்னு எனக்கு தெரியல பிரதர். ஒவ்வொரு நாளும் குறைவை தான் பிரதர் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கூட நிறைவை பார்க்க முடியாதா? ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாதா? நிம்மதியை பார்க்க முடியாதா? நான் பல நாள் யோசிக்கிறேன் நீங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், குறைவின் நடுவிலே ஒரு நிறைவை தேடி வர பண்ணுவேன். குறைவின் நடுவிலே ஒரு நிறைவை தேடி வர பண்ணுவேன். அந்த ஸ்திரீ நினைச்சிருந்தா செத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சாக விடல. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ பல வருஷம் குறைவை பார்க்கிறது உண்மை, பல மாசம் குறைவை பார்க்கிறது உண்மை. எப்படி இதை செய்ய போறோம், எப்படி ஹேண்டில் பண்ண போறேன், எப்படி இதை கையாள போறேன் தெரியாம பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களோட தான் பேசுகிறார். உன் வாழ்விலே உன்னை நிறைவாக்க சில நன்மைகளை உன்னை தேடி வர பண்ண போகிறேன். இந்த சாரியபாத் விதவை எலியாவை தேடி போகல. ஆண்டவர் யாரை இங்க அனுப்புறான்னா, எலியாவை சாரியபாத் விதவை வீட்டுக்கு தேடி அனுப்பினார். இந்த ராத்திரி அதே ஆண்டவர் சொல்லுகிறார், சில நன்மைக்கு நீ தேடி போகணும்னு அவசியம் இல்ல, சில நிறைவை நீ தேடி ஓடணும் அவசியம் இல்ல. கர்த்தராகிய நான் என்ன பண்ண போறேன்னா, சில நிறைவை தேடி வர பண்ண போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில வர பண்ண போறேன். உன் குடும்பத்துல வர பண்ண போறேன். எப்படி ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் குறைவு, என்
வாழ்க்கையில ஒரு நாள் கூட குறைவில்லாத நாளே இல்லையா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் குறைவோட தானே ஆண்டவரே வாழ்றேன், என் வாழ்க்கையில ஒரு நிறைவே இருக்காதான்னு சொல்றியா? தேவ பிள்ளையே, நீ ஏதோ ஒரு காரியத்துல இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால தான் என் வாழ்க்கையில குறைவு. இந்த சகோதரியுடைய வீட்டுல குறைவு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அன்னைக்கு இருந்த பஞ்சம். இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில குறைவு வந்ததுக்கு இது ஒண்ணுதான் ஆண்டவரே காரணம். ஆனா தேவ பிள்ளையே, அந்த காரணத்தின் நடுவிலோ உன்னை நிறைவாக்குகிற ஒரு அற்புதத்தை அனுப்ப தேவன் வல்லமையுள்ளவர். சாரியபாத் விதவ வீட்டுல பஞ்சம் மாறினதுக்கு அப்புறம் நன்மை வரல, பஞ்சம் இருக்கும் போதே ஆசீர்வாதம் வந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க சில பிரச்சனையின் நடுவுல போயிருந்தாலும் அந்த பிரச்சனை மாறினதுக்கு அப்புறம் இல்ல, அந்த பிரச்சனை இருக்கும் போதே, அந்த போராட்டம் இருக்கும் போதே, அந்த நெருக்கம் இருக்கும் போதே, இன்னைக்கு நீங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, அதின் நடுவிலே கர்த்தர் யார் என்று சொன்னால் நிறைவை வரப்பண்ணுகிறவர். இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், குறைவின் நடுவிலே நான் ஒரு பெரிய நிறைவை உடைய வாழ்க்கையில தரப்போறேன். இன்னைக்கு சில குறைவை பார்த்து ஒட்டஞ்சு போய் நிக்கிறையா, மூழ்கி போய் நிக்கிறையா, இதுக்கு மேல நம்பிக்கை இல்ல, இதுக்கு மேல என்னால வாழ முடியாது. இந்த சாரியபாத் விதவையுடைய வாழ்க்கையில இருந்தது அத்தனையும் என்ன தெரியுமா? இதுக்கு மேல நம்பிக்கை இல்ல, இதுக்கு மேல வாழுவேங்கிற ஆதாரம் இல்ல, இதுக்கு மேல முன்னாடி போறதுக்கு ஒரு துளி கூட எனக்கு சாத்தியமான சூழ்நிலை இல்ல. ஒருவேளை இந்த ராத்திரி அப்படி இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உங்கள் வாழ்வில குறைவை நிறைவாக்குகிற ஒரு நன்மையை தேடி வரப்பண்ண போகிறார். சாரியபாத் வீட்டை தேடி எலியா வருவாரானா, இந்த ராத்திரி உங்க வீட்டை தேடி கர்த்தர் சில நன்மைகளை வரப்பண்ணுவார். ஒரு வசனம் சொல்லும், எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் தாண்டி வந்து உன்னிடத்தில் சேர்ந்து அது உன்னுடையது ஆகும். இந்த ராத்திரி சில குறைவுகள் உங்க வாழ்க்கையில் இருக்கும்னா கர்த்தர் சிலதை தாண்டி கொண்டு வந்து நம்ம இடத்துல சேர்க்க போகிறார். சிலதை தாண்டி எலியா வர்ற வழியில 1000 வீடு இருந்திருக்கலாம், 1000 விதவை இருந்திருக்கலாம். ஆனா எந்த விதவிட வீட்டுக்கும் போகாம அவர் எதுக்குள்ள வராருன்னா சாரியபாத் விதவையுடைய வீட்டுக்குள்ள வருகிறார். இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், சிலதை தாண்டி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவேன், சிலதை தாண்டி உன் கையில கொண்டு வந்து சேர்த்துவேன், சிலதை தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில நான் கொண்டு வந்து சேர்த்துவேன். சிலதெல்லாம் எங்கேயோ போயிருக்கணும், ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, அதை கொண்டு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா உன் கையில சேர்த்த போகிறேன். சோ முதலாவது கவனிங்க, இந்த இடத்துல குறைவை நிறைவாக்குகிற ஒரு அற்புதம் தேடி வருகிறது. குறைவை நிறைவாக்குகிற ஒரு பெரிய அதிசயம் தேடி வருகிறது. இரண்டாவது பாருங்களேன், எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றிலும் தவறாதபடி பார் என்றார். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகரத்திலே ஊம்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். இரண்டாவது பாருங்க, இங்க ஆமான் என்ற ஒரு நபர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவம். ஆமானுங்கிறவன் என்ன பண்றான்னா, மொர்தகாயை அழிக்கணும். இதுதான் அவனுடைய திட்டம். அவனுடைய திட்டம் என்னன்னா, மொர்தகாயை வாழ விடக்கூடாது, மொர்தகாயை அழிக்கணும். இந்த ஒரு திட்டத்தினால அவன் என்ன பண்ணிட்டான், வீட்டு வாசல்ல பெரிய தூக்கு மரத்தை உருவாக்கிட்டு, இந்த தூக்குல யாரை போட போறோம்னா மொர்தகாயை போட போறோம். இதுக்கு நமக்கு யாருடைய அனுமதி வேணும்னா ராஜாவுடைய அனுமதி வேணும். அதனால நம்ம ராஜா அரண்மனைக்கு போய் அனுமதியை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம்னு ஆமான் வந்து ராஜா வீட்டுக்கு வருகிறார். அப்போ ராஜா கிட்ட வந்து இவன் கேட்கும் போது ராஜா சொல்றாரு, நீ என்ன பண்ணுனா மொர்தகாயை போய் கனம் பண்ணுன்னு சொல்றாரு. இந்த ராத்திரி வேலையில ஒருவேளை சிலர் நம்ம அழிக்க பார்க்கலாம், சில மனுஷங்க எப்ப இவன் விழுவான், எப்ப இவன் அழிச்சு விடலாம் அப்படி நிறைய பார்க்கலாங்க. ஆனா உங்களுக்கு நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், நம்முடைய அழிவுக்கு முன்னாடி கர்த்தர் தலையிடுவார். இந்த மொர்தகாயை ஆமான் அழிக்க தான் பார்த்தார். ஆனா இவர் அழிக்க வர்றதுக்கு முன்னாடி, இவர் ராஜா அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா, ராஜாவின் நடுவில் இடைப்பட்டு விட்டார். ராஜாவுடைய தூக்கத்தை கலைச்சு பேசி விட்டார். இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில ஒருவேளை எனக்கு எதிராக இத்தனை பேர் நிக்கிறாங்க பிரதர், இத்தனை மனுஷங்க நிக்கிறாங்க பிரதர், என்ன செய்ய போறேன்? ஒன்னு அறிஞ்சுக்கோங்க, அழிவு வருவதற்கு முன்பாக கர்த்தர் தலையிட்டு விடுவார்.
அழிவு வருவதற்கு முன்பாக கர்த்தர் வெளியிட்டு விடுவார். இந்த காரியம் என்னன்னா, அழிவு வர வேண்டிய இடத்துல இருந்து ஒரு பெரிய உயர்வு வருது. இந்த மொர்தெகாய் நினைக்கிறான், எல்லாமே என் வாழ்க்கையில தான்ப்பா நடக்குது, எல்லா அழிவும் எனக்கு தான் வருது அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதே மொர்தெகாய் வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி மாற்றிட்டார்னா, அழிவு வர வேண்டிய இடத்துல இருந்து உயர்வை வர பண்ணினார். ஒருவேளை இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, சில இடத்துல இருந்து எனக்கு அழிவு வர வேண்டியதா இருக்குது பிரதர், சில சூழ்நிலையில இருந்து எனக்கு அழிவு வருது பிரதர், அழிவின் சூழ்நிலையில் நான் நிக்கிறேன், அழிவின் விளிம்புல நிக்கிறேன், நான் அழிவின் ஆழத்தில் நிக்கிறேன்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் உங்க சூழ்நிலை எப்படி மாற்ற போகிறார்னா, அழிவின் நடுவில் இருந்து ஒரு உயர்வை தேடி வர பண்ண போகிறார். இன்னைக்கு ஒருவேளை சில மனுஷங்க உங்களை அழிச்சிடணும், உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிரணும், உங்களை வாழவே விடக்கூடாதுன்னு சில நினைக்கலாம். ஆமான் என்ன நினைச்சான்னா, இந்த மொர்தெகாய வாழவே விடக்கூடாது. இந்த மொர்தெகாய் மேல இருந்த கோபம் ஆமானுக்கு யார் பக்கம் திரும்பிருச்சுன்னா, யூத குலத்தின் பக்கமே திரும்பிருச்சு. இவனை மட்டும் அழிச்சா பத்தாது, இவனுடைய இனத்தையே குலத்தையே அழிச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த ஆமான் திட்டம் பண்ணினா, எந்த ஆமான் மொர்தெகாயை அழிச்சிடணும், ஒண்ணுமில்லாம ஆக்கிடணும்னு நினைச்சானோ, அதே ஆமான் இடத்திலிருந்து கர்த்தர் மொர்தெகாய்க்கு ஒரு உயர்வை கொடுத்தார். எந்த ஆமான் மொர்தெகாய க்ளோஸ் பண்ணிடணும், இவன் இருக்கக்கூடாது, இனி வாழக்கூடாதுன்னு நினைச்சானோ, அதே ஆமானை கொண்டு மொர்தெகாயுடைய உயர்வை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். இந்த ராத்திரி வேளையில பிரதர், என் வாழ்க்கையில கூட சில ஆமான்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில கூட சில ஆமான்கள் அப்படிதான் நிக்கிறாங்க அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அந்த ஆமானுடைய வாயிலிருந்து உனக்கான உயர்வு வரும், அந்த ஆமான் இடத்திலிருந்து நான் உனக்கான உயர்வை கொண்டு வருவேன். அதனாலதான் பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்கும், அவர் பட்சிக்கிற பட்சியின் இடத்திலிருந்து பட்சணத்தை வரப்பண்ணுகிறவர். இந்த ராத்திரி ஒருவேளை சிலர் என்ன அழிச்சிருவாங்க, சிலர் என்ன முடிச்சிருவாங்க, சிலர் என்ன இல்லாம ஆக்கிடுவாங்க, இவங்களாலேயே வாழ்க்கை அழிய போகுது, இவங்களாலேயே எதிர்காலம் அழிய போகுது பிரதர், இந்த ஒருத்தர் என்னை அழிக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு அலையறாங்க, இந்த ஒருத்தர் என் வாழ்க்கையில நான் எதுவுமே செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒருவேளை சில நபர்களை பார்ப்பீங்கன்னா, நீங்க அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க உங்களை அழிக்க போறதில்ல, அவங்க கிட்ட இருந்து கர்த்தர் எதை கொண்டு வர போறார்னா, ஒரு உயர்வை தேடி வர பண்ண போகிறார். இந்த ஆமான் பாருங்க, வாலண்டியரா போய் ராஜ அரண்மனைக்குள்ள போய் இந்த மொர்தெகாய்க்காக ஒரு உயர்வை கொண்டு வந்தா. இந்த ராத்திரி வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழிவு வர வேண்டிய அநேக இடங்கள்ல இருந்து கர்த்தர் நமக்கு உயர்வை வர பண்ண போகிறார். அழிவு வர வேண்டிய அநேக சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நமக்கு உயர்வை கொண்டு வர போகிறார். சூழ்நிலை அதோட முடியல. இந்த ஆமான் கையில ஒரு முத்திர மோதிரம் இருக்குது. அது யார் கையில மாறுதுன்னா, மொர்தெகாய் கையில மாறுது. இன்னைக்கு கர்த்தர் நிறைய பேருடைய அதிகாரத்தை மாற்றுகிறார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், அழிவு வர வேண்டிய இடத்திலிருந்து நான் உயர்வை வர பண்ண போறேன். உயர்வு மாத்திரமல்ல, உயர்வோடு கூட ஒரு அதிகாரத்தை வர பண்ண போறேன். இந்த ஆமானுடைய வாழ்க்கையில இருந்த அதிகாரம் யார் கையில வருதுன்னா, மொர்தெகாய் கையில வருது. சோ இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், அழிவில் இருந்து ஒரு உயர்வு உன்னை தேடி வரப்போகிறது. நீ நினைக்கிறப்பா சில சூழ்நிலை உன்னை அழிச்சிரும், சிலது உன்னை நெருங்கிரும் அப்படின்னு நினைக்கிற, நான் உன்னை அப்படி விட்டுருவனா, நான் உன்னை அழிஞ்சு போக விட்டுருவனா, நீ நினைக்கிற எல்லாமே முடிஞ்சுச்சு ஆண்டவரே, இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, நாளைக்கு காலையில விடிஞ்சா எல்லாம் க்ளோஸ் அப்படிதான் நீ நினைக்கிற. ஆனா ஆண்டவர் அப்படி விட மாட்டார். ஆண்டவர் உன்னை கண்டிப்பா ஒரு நாளும் நீ அழிஞ்சு போக உனக்கு இடம் கொடுக்க மாட்டார். தேவ பிள்ளையே, கண்டிப்பா கர்த்தர் உன்னை மீட்க வருவார். இன்னைக்கு ஒருவேளை இந்த ராத்திரி இந்த சப்தத்தை கேட்கிற நீங்க, ஆமா ஆண்டவரே, இதுக்கு மேல நீங்க என்ன செய்ய முடியும், இதுக்கு மேல என் வாழ்க்கையில நீங்க ஏதாவது செய்ய முடியுமா, இதுக்கு மேல என் வாழ்க்கையில எதையாச்சும் நீங்க கொடுக்க முடியுமா நீங்க கேட்கலாம். கண்டிப்பா கர்த்தர் உங்களை அழிஞ்சு போக விட மாட்டார். எந்த சூழ்நிலையில இருந்து உங்க வாழ்க்கையில அழிவு வரும் இன்னைக்கு நம்பிட்டு இருக்கிறீங்களோ, இந்த ஒரு மனுஷன் அழிக்காம விடவே மாட்டான். நீங்க சிலரை சொல்லலாம், பிரதர் இவன் அழிக்காம ஓய மாட்டான் போல, அப்படி சிலரை சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனுஷனுடைய சமூகத்திலிருந்தே நான் உனக்கு என்ன கொண்டு வர போறேன்னா, உயர்வை கொண்டு வர போறேன். சில வேளையில அவங்க மூலியமா வரும், சிலதை அவங்கள கொண்டே வரும். கர்த்தர் அவங்கள வச்சே சில உயர்வை கொடுப்பாரு. இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில யாருமே உயர்வை கொடுக்கல, ஆமாம் தான் கொடுத்தார். ராஜா கேட்கிறாரு,
ராஜா கனம் பண்ணணும்னா ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யணும்? இவன் பேசாம ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா முடிஞ்சுச்சு. ஆனா இவன் என்ன சொல்லிட்டான், இத பண்ணணும், அத பண்ணணும், ராஜகிரீடத்த வைக்கணும், ஒரு வண்டிய ஏத்திட்டு போணும், ராஜாவுடைய வண்டியில போணும்னு சொன்னதுனால, ராஜா அப்படியே செய்ய சொல்லிட்டார். இந்த ராத்திரி உங்களுக்கு எதிரா இருக்கிற மனுஷங்களையே கர்த்தர் உங்களுக்கு சாதகமா பேசுற, உங்களுக்கு ஆதரவா பேசுகிற சில சூழ்நிலைய கர்த்தர் உருவாக்குவார். அவங்களுக்கே தெரியாம சில வேளையில உங்க எதிரிய எப்படி பண்ணிருவாங்கன்னா, உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவா, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா, உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையா பேசுகிற நாட்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறார். சோ 2வது கர்த்தர் சொல்லுகிறார், அழிவு இருக்கு, அழிவு வருங்கிற இடத்துல இருந்து நான் எதை தேடி வர பண்ண போறேன்னா, உயர்வை தேடி வர பண்ண போறேன். இதெல்லாம் எனக்கு அழிவை கொடுக்கிற இடம், இதெல்லாம் எனக்கு சிலது டேஞ்சர் ஜோன் அப்படி வச்சிருக்கிறீங்கல்ல, உங்க டேஞ்சர் ஜோன்ல இருந்து கர்த்தர் எதை வர பண்ண போறாருன்னா, உங்களுக்கான உயர்வை வர பண்ண போகிறார், உங்களுக்கான அங்கீகாரத்தை வர பண்ண போகிறார், உங்களுக்கான கனத்தை வர பண்ண போகிறார். சோ முதலாவது சொன்னேன், குறைவிலிருந்து நிறைவை தேடி வர பண்ண போகிறார். 2வது அழிவின் நடுவிலே தேவன் உயர்வை தேடி வர பண்ண போகிறார். 3வது பாருங்களேன், 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கவனிங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி பொசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவி பொசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியாம் எம்மாத்திரம் என்றான். கவனிங்க, இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 3வது பாருங்க, இந்த மேவி பொசேத் யாருன்னா மறக்கப்பட்டவன். அதாவது யோனத்தானுடைய ஒரு பையன் தான் யாருன்னா மேவி பொசேத். அதாவது தாவீதுடைய ரொம்ப நெருங்கின நண்பன் தான் யாரு, யோனத்தான். அவ்வளோ நெருக்கமான நண்பனுடைய ஒரு பையன் யாருன்னா மேவி பொசேத். இந்த குழந்தைய சின்ன வயசுல போர் வர்ற அவசரத்தினால இவனை தூக்கிட்டு போகும்போது கை தவறி கீழே போட்டதுனால இந்த பையனுக்கு என்ன ஆயிரும்னா 2 காலும் முடமாயிரும், 2 காலுமே வேலை செய்யாம போயிடும். அப்போ அப்படி இருக்கிற ஒரு நபர் தான் யாருன்னா மேவி பொசேத். இந்த மேவி பொசேத்துக்கு அவங்க அப்பா இல்ல, அவங்க தாத்தா இல்ல, எல்லாமே அழிஞ்சிருச்சு. அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த அப்பாவோ தாத்தாவோ யாருமே இல்ல. அப்பாவும் தாத்தாவும் யாருன்னா பெரிய ராஜா, சேனாதிபதி, அவ்வளோ பெரிய உயர்வுல இருந்தவங்க. ஆனா இப்ப மேவி பொசேத்துடைய வாழ்க்கையில யாருமே இல்லைன்னா, அதிகாரம் இருக்கிற யாருமே இல்ல, உறவினர்கள் யாருமே இல்ல, சொந்தங்கள் யாருமே இல்ல. அப்படிப்பட்ட மறக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் இந்த மேவி பொசேத். ஆனா இந்த மேவி பொசேத்தை தேடி ராஜாவுடைய ஒரு உயர்வு வருது, ராஜாவுடைய ஒரு அங்கீகாரம் வருது, ராஜ பந்தி தேடி வருது. தாவீது ராஜா சொல்றார், இன்னும் யோனத்தான் குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஒருத்தர் சொல்றான், இன்னும் மேவி பொசேத் இருக்கிறான், அவனுக்கு 2 காலும் இல்லைங்க, அப்படி ஒருத்தர் இருக்கிறான். அப்போ தாவீது உடனே என்ன பண்றாருன்னா, வேகமா அவனை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவனை கொண்டு வந்து தன்னுடைய ராஜ பந்தியிலே உயர்த்தி வைத்தார். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில எனக்காக யாருமே இல்ல பிரதர், என் பின்னணியில யாருமே இல்ல பிரதர், இந்த சப்தத்தை கேட்கிறவங்களுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம், உங்க பின்னணியில யாருமே இல்லாம இருக்கலாம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிரதர். இன்னைக்கு லைஃபே பார்த்தா ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாமே ஒதுங்கிருச்சு பிரதர், யாருமே என் கூட இல்ல, எனக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ பெரியவங்க இன்னைக்கு என் கூடயே இல்ல பிரதர் அப்படி நீங்க ஒருவேளை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மறக்கப்பட்டவனை நான் எங்க கொண்டு வந்து சேர்த்தனா, ராஜ பந்தியில கொண்டு வந்து சேர்த்தனேன். மேபி பொசேத்து நினைச்சிருக்கலாம், என்னை விட்டு எல்லாம் போயிடுச்சு, அவன் தகப்பனையும் தாத்தாவையும் மட்டும் இழக்கல, அவங்களுடைய அத்தனை நன்மைகளையும் சொத்துக்களையும் இழந்து விட்டான். ஆனா தாவீது எப்ப இந்த மேவி பொசேத்தை கொண்டு வர சொன்னாரோ அப்பவே தாவீது எதை முடிவு பண்ணிட்டார்னா, அவருடைய இடங்களை, அவருடைய நன்மைகளை அத்தனையும் திரும்ப கொண்டு வர முடிவு பண்ணிட்டாரு. இவனுக்கு உட்கார்றதுக்கே வழியில கால் போயிருச்சு. ஆனா அவனை கொண்டு வந்து எங்க நிறுத்தினாங்கன்னா, தேவ சமூகத்துல ராஜ பந்தியில உட்கார வச்சாங்க, ராஜ பந்தியில அமர வச்சாங்க. இந்த ராத்திரி ஒருவேளை
நான் மறுக்கப்பட்டுட்டேன், எனக்கு பின்னணி இல்ல, எனக்கு வாழ்க்கையில யாரும் இல்ல. ஒருவேளை அப்படி நீங்க இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பிரதர், என் வாழ்க்கையெல்லாம் உதவி செய்ய யார் இருக்கிறா பிரதர்? என் வாழ்க்கையில எங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் ஆச்சு, என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் ஆச்சு, தம்பி இருக்கிற வரைக்கும் ஆச்சு, இவங்க இருக்கிற வரைக்கும் ஆச்சு. இன்னைக்கு நான் நம்பின யாருமே என் வாழ்க்கையில இல்ல. அப்படி ஒருவேளை இந்த சப்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மறக்கப்பட்ட உன்னை தேடி ஒரு ராஜ பந்தி வரப்போகிறது. மறக்கப்பட்ட உன்னை தேடி ஒரு ராஜ பந்தி வரப்போகிறது. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? என்ன தேடியா? ஆமாப்பா, உன்னை தேடிதான். ஆமா சகோதரி, உங்களை தேடிதான். ஆண்டவர் இந்த ராத்திரி சொல்றார், மறுக்கப்பட்ட உன்னை தேடி ஒரு ராஜ பந்தி வரப்போகுதுப்பா. இதுவரைக்கும் நீ எல்லாத்திலையும் மறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்த. மேவி போசேத்து நினைச்சார், இதுவரைக்கும் அப்பா இருந்தாரு, அப்பாவுடைய அப்பா இருந்தாரு, எல்லாம் சொத்து இருந்துச்சு, இன்னைக்கு என் கையில ஒண்ணுமே இல்ல. ஆனா கர்த்தர் ஒரு நாளை வைத்திருந்தார். மேவி போசேத்துடைய வாழ்க்கையில ராஜா அவனை தேடி வந்தார். ராஜாவுடைய சமூகத்தில் அவனை அழைத்து கொண்டு போவதற்காக ராஜா மேவி போசேத்தை தேடி வந்தார். இந்த ராத்திரி ஒருவேளை என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல பிரதர், எல்லாத்தையும் இழந்துட்டேன், எதுவுமே எனக்கு கையில இல்ல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, உங்களை அழைத்து கொண்டு போவதற்கு தேவனுடைய திட்டமான ஒரு வழி நடத்துதல் உங்களை தேடி வரப்போகிறது. தேவன் கண்டிப்பா உங்களை எங்க கொண்டு போக போறார்னா, ராஜ பந்திக்கு கொண்டு போக போகிறார், ராஜ பீடத்துக்கு கொண்டு போக போகிறார். இதுவரைக்கும் சிலதை இழந்துட்டீங்க, இதுவரைக்கும் சிலது முடியல, இதுவரைக்கும் சிலது வாய்க்கல. ஆனா இந்த உபவாச ஜபத்துக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, மறுக்கப்பட்ட மறக்கப்பட்ட ஒரு ராஜ பந்தி உன்னை தேடி வரப்போகிறது. மறுக்கப்பட்டுச்சுல்ல, இதுவரைக்கும் உன்னை ஒதுக்கினாங்கல்ல, யாருமே அந்த இடத்துல சேப்தல உன்னை தள்ளினாங்கல்ல. ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, மறுக்கப்பட்டவன் பந்தி, மறக்கப்பட்டவன் பந்தி அது உனக்காக ஆயத்தமா இருக்குது. இதுவரைக்கும் என்ன மறந்துட்டாங்க ஆண்டவரே, சில இடத்துல என்ன இன்வைட் பண்ணியிருக்கணும், நியாயமா என்ன கூப்பிட்டிருக்கணும் பிரதர், நியாயமா என்னையும் சேர்த்து இருக்கணும் பிரதர், ஆனா அதை இன்னைக்கு மறந்துட்டாங்க பிரதர். இன்னைக்கு அந்த பந்தியை விட்டு நான் ஒதுக்கப்பட்டுட்டேன் பிரதர், அந்த ஸ்தானத்தை விட்டு நான் தள்ளப்பட்டுட்டேன் நீ சொல்லலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். இந்த ராத்திரி தேவ பிள்ளையே, ஒருவேளை மறுக்கப்பட்ட அனுபவமா இல்ல மறக்கப்பட்ட அனுபவமா, நீ எந்த அனுபவத்துல வாழ்ந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில ராஜ பந்தியை தேடி வர பண்ணுகிற, ராஜ மேன்மையை தேடி வர பண்ணுகிற ஒரு கர்த்தர் இந்த ராத்திரி உன்னை சந்திக்கிறார். உன்னுடைய தேவன் உன்னை சந்திக்கிறார். அவருக்கு தெரியும் எப்ப யாருக்கு எதை ஞாபகப்படுத்தணும்னு தெரியும், எப்ப யாருக்கு எதை சொல்லணும்னு தெரியும். சொல்லி கண்டிப்பா கர்த்தர் உன்னை எங்க கொண்டு போவார்னா, ஒரு ராஜ மேன்மையான ராஜ ஸ்தானத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு போக போகிறார். ஒருவேளை மறுக்கப்பட்ட மறக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ராஜ பந்தி உனக்காய் ஆயத்தமா இருக்கிறது. இதுக்கு மேல ஆயத்தப்படுத்திட்டு கூப்பிட்டு போகல, தாவீது ராஜா எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு மேவி போசேத்தை வர சொன்னார். இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில எல்லாமே ஆயத்தமா இருக்குது. கர்த்தர் உங்களை கொண்டு போய் எங்க சேர்த்த போறார்னா, ராஜ பந்திக்கு சேர்த்த போகிறார், ராஜ பீடத்துக்கு சேர்த்த போகிறார். ராஜா ஆயத்தமாக்கி வைத்த ஒரு இடத்திற்குள்ள இன்னைக்கு சுதந்திரிப்பீங்க. இந்த 40 நாள் முடியாதுக்குள்ள சுதந்திரிப்பீங்க. கர்த்தர் சொல்றார், எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு தான் உன்னை கூப்பிடுறேன். நீ வந்ததுக்கு அப்புறம் இல்ல உன்னை கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ஆயத்தப்படுத்தலப்பா, உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உனக்கான அத்தனையும் என் முன்னாடி என்னவா இருக்குன்னா தயார் நிலையில இருக்குது. இந்த ராத்திரி தேவ ஜனங்களே, என் வாழ்க்கையில கூட வருமா, என் வாழ்க்கையில கூட இந்த நிலைமை இருக்குமான்னு நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். குறைவின் நடுவில் ஒரு நிறைவை தேடி வர பண்ணுவேன். 2வது, அழிவின் நடுவில் ஒரு உயர்வை தேடி வர பண்ணுவேன். 3வது, கர்த்தர் சொன்னார், மறக்கப்பட்ட இல்ல மறுக்கப்பட்ட வாழ்விலே ஒரு ராஜ்ய மேன்மையை தேடி வர பண்ணுவேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா நீங்க சொல்றீங்களா? இந்த உபவாச நாள்ல கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாருங்க. ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்க இது. கர்த்தர் இதை செய்வாருங்க. அவர் வல்லமை உள்ளவர். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 2-3 நிமிஷத்துல நம்ம முடிக்க போறோம். நல்ல ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒரு குறைவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில எல்லாமே குறைவு, எல்லாமே குறைவு, எதுலையுமே நிறைவு இல்லை, எல்லாத்திலையும் குறைவு. ஆண்டவரே, எதை பார்த்தாலும் குறைவு, அவங்க வாழ்க்கையில எந்த பகுதி எடுத்துக்கிட்டாலும் குறைவு. ஆனா இந்த ராத்திரி குறைவின் நடுவில் ஒரு நிறைவு, குறைவின் நடுவில் ஒரு நிறைவு. என் ஜனங்களுக்கு அது தேவைப்பா, என் ஜனங்களுக்கு அது தேவைப்பா. குறைவின் நடுவில் உன்னை நிறைவாக்குகிற ஒரு தேவன், குறைவின் நடுவில் உன்னை தேடி ஒரு நிறைவு வருகிறது.
ஆண்டவரே, பல நாள் நான் முயற்சி பண்ணிட்டேன், ஆனா நான் குறைவை மட்டும் தானே பார்க்கிறேன். பல வருஷம் நான் முயற்சி பண்ணிட்டேன், ஆனா குறைவை மட்டும் தானே பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எங்களை குறைவுபடுத்தின அத்தனை வல்லமைகளை அழிக்கிறோம். குறைவுபடுத்தின கட்டுகளை அழிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் குறைவுபடுத்தின சத்துருவின் திட்டங்களை அழிக்கிறேன். இப்பொழுது குறைவின் நடுவில் ஒரு நிறைவு எங்களை தேடி வருவதாக, குறைவின் நடுவில் ஒரு ஆசீர்வாதமான நிறைவு எங்களை தேடி வருவதாக இந்த ராத்திரி ஜோமன 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 ஒரு நிறைவான அபிஷேகம் ஒரு நிறைவு 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த நிறைவுகளை தேடி வருவதாக. இரண்டாவது நீர் சொன்னீர், அழிவின் நடுவில் உயர்வை தேடி வர பண்ணுவேன். ஆமாண்டவரே, யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் அழிவு அழிவான வாழ்க்கைன்னு சொல்றாங்களோ, அழிவின் நடுவில் ஒரு மிகப்பெரிய உயர்வு, ஒரு மிகப்பெரிய உயர்வு. அது இந்த ராத்திரி சத்ரு யாரையெல்லாம் அழிக்க பார்க்கிறானோ, உலகம் யாரையெல்லாம் அழிக்க பார்க்குதோ, அவங்களை தேடி வந்து உயர்த்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன். இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்தில் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு வருவதாக ராஜா. ஆண்டவரே, மூன்றாவது மறுக்கப்பட்ட இல்ல மறக்கப்பட்ட வாழ்க்கையில ஒரு ராஜ மேன்மை. ஆமாண்டவரே, எங்க வாழ்க்கை மறுக்கப்பட்ட வாழ்க்கை தான், மறக்கப்பட்ட வாழ்க்கை தான். ஆயத்தமாக்கப்பட்ட அந்த ராஜ பீடம் எங்களை தேடி வருவதாக. ஆயத்தமாக்கப்பட்ட அந்த ராஜஸ்தானம் ஒவ்வொருவரையும் தேடி வருவதாக. இந்த ராத்திரி கர்த்தரை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் அதை நிறைவேற்றினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே 13வது நாள் உபவாச ஜெபத்துல ஜனங்க என்னென்ன ஜெப தேவையோடு என்னென்ன சூழ்நிலைகளோடு இருக்கிறார்களோ அத்தனை ஜெப தேவைகளுக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் வருவதாக. பெரிய மாற்றங்கள் இவர்கள் வாழ்வை சந்திப்பதாக ராஜா. அப்பா, என்ன நோக்கத்திற்காக நீங்க இந்த உபவாச நாட்களை துவங்கினீங்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் முடிச்சு வைங்க ஆண்டவரே. சகலத்தையும் சுதந்தரிப்பாய், அந்த வார்த்தையின்படி சகலத்தையும் சுதந்தரிக்கட்டும். நீங்க தான் இந்த 13 நாளையும் நடத்துனீங்க. அத்தனை மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நான் பிரயோஜனமான ஊழியக்காரன், கனத்துவமுக்கு செலுத்துகிற ஆண்டவரே. நீர் மகிமைப்படும். ஜனங்களை ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்புங்க, சூழ்நிலைகளை மாற பண்ணுங்க. பரிபூர்ண நன்மையும் மேன்மையும் இவர்களை தொடருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.